அதற்கு முன்பே ஆலமுல் அர்வாஹில் அவர்கள் ரூஹுகளை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபி ரசூலுடைய அர்வாஹுகளோடு பேசுகிறான். அப்படி பேசி சொல்கிறான், லத்துமினுன் பிஹி, நான் இறுதியாக அனுப்பும் அந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நான் கடைசியாக அனுப்பும் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லத்துமினுன் பிஹி, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த நபியை இந்த நபி ஈமான் கொள்ள வேண்டும். இந்த நபி எப்பொழுதோ உலகத்திற்கு வந்திருக்கலாம். அவர் 1000 வருஷங்களுக்கு முன்னால் வந்திருக்கலாம், 5000 வருஷங்களுக்கு முன்னால் உலகத்திற்கு வரலாம். வந்தாலும் 5000 வருஷங்களுக்கு பின்னால் வரும் இந்த நபியை அந்த நபி ஈமான் கொள்ள வேண்டும். லத்துமினுன் பிஹி, அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாலும் ஈமான் கொள்ளப்பட்ட நபி, ரசூலாலும் ஈமான் கொள்ளப்பட்ட ரசூல். நல்ல கவனிக்கணும், சரியா? நபியாலும் ஈமான் கொள்ளப்பட்ட நபி, ரசூலாலும் ஈமான் கொள்ளப்பட்ட ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானியமானவர்கள் அல்ல. அதனால் தான் சொன்னேன், எந்த நபியோடும் அவர்களை ஒப்பு நோக்கி பார்க்க முடியாது, பேசக்கூடாது. எந்த ரசூலோடும் அவர்களை ஒப்பு நோக்கி பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அவர்களுக்கு நிகராக இன்ன நபி, அவர்களுக்கு நிகராக இந்த ரசூல் என்று நபியையும் ரசூலையுமே சொல்ல முடியாது என்கிற பொழுது, சராசரி எந்த மனிதனையும் அவர்களுக்கு நிகராக என்னை போல், உன்னை போல், எங்களை போல், உங்களை போல் என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்பவன் அவர்கள் வழியை சார்ந்தவன் அல்ல, அவன் எவனோ ஒருவருடைய வழியை சார்ந்தவன், இந்த வழியை சார்ந்தவனாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் ரசூலாக ஈமான் கொள்ள வந்திருக்கிறோமே தவிர, அல்லாஹுவின் நபியாக ஈமான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர, என்னை போல் உங்களை போல் என்று சொல்லிக் கொண்டு ஈமான் கொள்ள நாம் வரவில்லை. எனவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தனித்துவம் வேறு எந்த நபிக்கும் இல்லாத தனித்துவம், எந்த ரசூலுக்கும் இல்லாத தனித்துவம். அதனால் தான் எந்த ரசூலுக்கும் கொடுக்காத ஒரு பேற்றை, எந்த ரசூலுக்கும் தராத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த மேராஜின் வெளியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். எந்த ரசூலுக்கும் தரல. எல்லா நபிமார்களுக்கும் மேராஜ் சம்பவித்திருக்கிறது, ஆத்மீகமான மேராஜ். இந்த உடலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அவருடைய புனிதமான அந்த உடலோடு நடைபெற்ற ஒரு மேராஜ் இன்னொரு நபிக்கு நடக்கவில்லை, இன்னொரு ரசூலுக்கு நடக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த முகாலமத்துல்லா, அல்லாஹ்விடத்தில் நேருக்கு நேர் பேசுகிற இந்த நசீப் உலகத்தில் எந்த நபிக்கும் நடக்கவில்லை, எந்த ரசூலுக்கும் நடக்கவில்லை. அல்லாஹு தாலாவை அவர்களுக்கு இருந்த இந்த புறக்கண்ணை கொண்டு நேருக்கு நேர் பார்த்த இந்த நசீபு உலகத்தில் எந்த ரசூலுக்கும் நடக்கவில்லை, எந்த நபிக்கும் நடக்கவில்லை. அப்படி நடந்ததாக எந்த சான்றும் பதிவு செய்யப்படவில்லை, எந்த நிகழ்வும் எந்த ஆதாரமும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் எதிர்மறையான வாதம் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தின் விருப்பத்திற்கு இணங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி அரினி அன்துர் இலைக், இறைவா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்றார்கள். எனக்கு உன்னை நீ காட்டு என்றார்கள். ரப்பி அரினி அன்துர் இலைக், எனக்கு உன்னை நீ காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்றார்கள். இது குர்ஆனுடைய பதிவு. அல்லாஹ் சொன்னான், காலலன் தரானி, என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது, முடியவே முடியாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். நஹ்வு தெரிஞ்ச, அரபி தெரிஞ்ச யார்ட்டானாலும் கேட்டு பாருங்க. என்னை நீ பார்க்கவே முடியாது. அப்படி இப்படி ஒரு மாதிரி பார்க்கலாங்கிறது மாதிரி நெளிவு சுழிவான வார்த்தை அல்ல அது. முடியவே முடியாது. லன் தரானி, இந்த லன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். இன்னைக்கு இல்ல, நாளைக்கும் பார்க்க முடியாது, நாளைக்கும் மறுநாளும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் ஒரு காலம் என்ன நீ பார்க்க முடியாது. லன் தரானி, என்னை பார்க்கவே முடியாது. என்னை நீ பார்க்க முடியாது என்பதற்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஒன்று சொல்றான், என்னை மூசா, என்னை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்.
என்ன வழி? உங்களுடைய சக்தி எது? என் சக்தி எது? என்னை பார்க்க என்ன சக்தி தேவை? என்னை பார்க்க என்ன சக்தி தேவை? இந்த புறக்கண் இருந்தால் பார்த்து விட முடியுமா? என்னை பார்க்க என்ன சக்தி தேவை? அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வலாக்கின் உன்துர் இலல் ஜபல், இந்த பெரிய நீ நிற்கிற இந்த பெரிய பறந்து விரிந்த நீண்டு அகன்ற உயர்ந்து நிற்கிற இந்த பெரிய பர்வதத்தை மலையை பார். இதில் என்னுடைய நூறானியத்தின் ஒரு சிறு துளி, ஒரு சிறு பொறி இதில் பட்டு, அந்த நூறை நான் அல்ல, என்னில் நூறில் ஒரு பகுதி, ஒரு சிறு புள்ளி, ஒரு சிறு துளி, ஒரு சிறு பொறி இந்த மலையில் படுகிறது. அதை இந்த மலை தாங்கிக் கொள்கிறதா? அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? அந்த பொறியை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று பார். என்னை பார்ப்பதுங்கிறது இரண்டாவது விஷயம். என் நூறின் ஒரு சிறு பொறியை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று பார். அந்த பொறியை இந்த மலை தாங்கிக் கொள்ளுமா என்று பார் என்று அல்லாஹ் ஒரு அடையாளம் சொல்றான். ஒரு மிசால், ஒரு உதாரணம் தான், ஒரு சான்று. இந்த நிகழ்வை வச்சு நீ என்ன இந்த கோரிக்கை இன்னமும் எனக்கு வைக்காத, உன்னை பார்க்கணுங்கிற கோரிக்கை இனி உன்னிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடாது. அப்ப அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கன் வ கர்ர மூஸா சயகா. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், ரப்புடைய தஜல்லி, ரப்புடைய நூறின் ஒரு சிறிய ஒரு ஒளி துளி அந்த மலையில் பட்ட பொழுது மலை நொறுங்கி சிதறியது. அதை தாங்கிக் கொள்ள முடியாத மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்தார்கள். இதுதான் நடந்தது. அப்போ ஒரு சிறு துளியை